அனுபவிப்பவன். ஞானம் என்றால் அந்த அனுபவிப்பதற்குரிய அந்த அனுபவத்திற்கு சாதனமாக இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு. இப்போ அனுபவம் என்பது எங்கே நிகழ்கிறது அப்படின்னு சொன்னா, அனுபவிக்கப்படும் பொருளில் நிகழ்கிறதா அல்லது அனுபவிக்கப்படுவனுடைய அறிவில் நிகழ்கிறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்கிறோம். இந்த கேள்விக்கு உண்மையான பதில் என்னன்னா, அனுபவிக்கப்படக்கூடியவனுடைய அறிவில் தான் அது நிகழ்கிறது, பொருளில் நிகழவில்லை. இப்ப அல்வாவை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப அருமையான அனுபவமாக இருந்ததுன்னு ஒருவன் சொல்லுவான். அதே அல்வாவை ஒரு மனிதன் ரொம்ப கொடுமையான அனுபவமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்ப ஒரே பொருள் அனுபவிக்கப்படக்கூடிய பொருள் ஒன்றுதான், ஆனா அனுபவம் இரண்டாக இருக்கிறது. இன்னொரு மனிதர் வேறு மாதிரி சொல்லலாம், அது மூன்றாக இருக்கலாம், நான்காக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக அனுபவிக்கப்படும் பொருள் ஒன்றானாலும் அனுபவம் வேறு வேறாக இருக்கிறது. அந்த அனுபவத்தை தான் நாம் ஞானம் என்று சொல்லுவோம். அதைத்தான் என்ன சொல்லலாம், அந்த அனுபவிப்பவனுடைய அறிவில் நிகழக்கூடிய நிகழ்வு அது அவனுடைய அறிவை பொறுத்து தான் நிகழும். மிகுந்த பக்குவமுடைய அறிவுடையவர்கள் இருப்பாங்க இல்லையா, முதிர்ச்சி அடைந்த அறிவுடையவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கும்னா, அது நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய அனுபவத்தை விட ரொம்ப மேம்பட்டதாக இருக்கும். அது காரணம் என்ன, அந்த அவர்களுடைய ஞானம், அறிவு தெளிவில் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அறிவு, அதைத்தான் தெரிந்து கொள்ளணும். ஞானம், ஞேயம் என்றால் அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு பொருள், காட்சி பொருள், அதை காட்சி பொருள் என்று சொல்லுவாங்க. ஆக இந்த மூன்று விஷயங்கள் எல்லா நேரங்களிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, நாம அனுபவிக்கப்படும் பொழுது, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த மூணுமே இருக்கும். அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நான், எனக்கு அதற்கு கிடைத்த அனுபவிக்கப்படக்கூடிய பொருள், அதுக்கப்புறம் அந்த அனுபவம். ஆக இந்த மூணுமே ஒருங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் என்னன்னா ஞானிரு, ஞானம், ஞேயம் என்று சொல்வார்கள் வடமொழியில. அதை திருகுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா இதை சேர்ந்த அந்த சமுதாயத்தை, அந்த மூன்றையும் சேர்த்து திருகுடி என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு திருகுடி நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அது நாம அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அதுதான் நடக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் என்ன நினைக்கிறோம், நாம அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு, அனுபவிக்கக்கூடிய நாம், இது எல்லாமே நம்மால் நடக்கிறதுன்னு நினைக்கிறோம். அதான் எல்லோருக்கும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் இருக்கிறது. அதான் யதார்த்த உண்மை. ஆனால் இந்த மூன்றுமே நமக்கு நம்மால் மட்டும் நடைபெறவில்லை. அது இறைவன் தான் அதை நமக்கு நடத்துவதற்கு துணை செய்கின்றான், அதை காட்டுவோனாக இருக்கின்றான். காண்பான், காட்சி பொருள், காட்சி, இந்த மூன்றும் இருக்கிறது. இந்த மூன்றையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து நமக்கு காட்டுவோனாக யார் இருக்கின்றான் என்று சொன்னால் அது இறைவன் என்று நாம் சொல்றோம். இதுதான் சாஸ்திரங்கள் தான் நம்ம ஆண்டோர் பெருமக்கள் சொல்லியிருக்கிறார். ஆக காட்டுவோனாக இறைவன் இருக்கின்றார். ஆக இந்த காட்டுவோனாக இறைவன் இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்மால் எந்த ஒரு அனுபவத்தையும் பெற முடிகிறது. ஆக இறைவன் நமக்கு இவ்வாறு உபகாரம் செய்கின்றார் என்று நம்முடைய ஆண்டோர் சொல்றாங்க. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்ம எதை உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம்னா, சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் நிறைய விஷயங்களை செய்கிறோம். நம்முடைய சாமர்த்தியத்தால் பல விஷயங்களை நாம் அடைந்து விட்டதாக நினைக்கிறோம். ஒரு நல்ல நிலையில இருக்கோம், ஒரு அதிகாரத்தில் இருக்கின்றோம். எல்லாம் நாம் ஒவ்வொரு நிலையில இருந்து நம்முடைய சாமர்த்தியத்தால் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டதாக நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. நம்முடைய அறிவும் நம்முடைய முயற்சியும் அதில் இருக்கிறது, இல்லை என்று கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனால் அதையெல்லாம் விட இறைவனுடைய அருள் தான் என்ன செய்கிறதுனா, இவற்றை எல்லாம் ஒன்று கூட்டி நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த உபகாரத்தை இறைவன் செய்கிறான். இதற்கு ஒரு சூரியனை நான் எதற்கு சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு மழை வேண்டும், வளம் வேண்டும், உணவுப் பொருள் வேண்டும், இதெல்லாம் இருந்தால்தான் நம்மால் உயிர் வாழ முடியும். இதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு சூரியன் தான். அதில் இருந்து வரக்கூடிய அந்த சூரிய
சூரிய ஒளி தான் என்ன செய்கிறது சொன்னால் எல்லா விதமான வளத்தையும் உற்பத்தி செய்கிறது. அதை நமக்கு தெரிகிறது, ஆனால் அதை நம்மால் முழுமையாக என்ன செய்ய மாட்டோம்னா அதை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை தான் நம்ம தொடர்ந்து. அதுபோலதான் இறைவனுடைய சன்னிதானத்தின் கண்ணி, எப்படி சூரியனுடைய சன்னிதானத்தின் கண்ணியில் எல்லாம் ஒன்று நிகழ்கிறதோ அதுபோல இறைவனுடைய சன்னிதானத்தின் கண்ணே நமக்கு என்ன நிகழும் என்று சொன்னால் நம்முடைய அறிவு நிகழும். அதன் மூலமாக நமக்கு அனுபவம் நிகழ்கிறது. ஆக நம்முடைய அறிவு நிகழ்வதற்கும் அனுபவம் நிகழ்வதற்கும் அதை கூட்டுவிப்போனாக யார் இருக்கிறார்கள் சொன்னால் இறைவன் இருக்கிறார். இது உயிர்களுக்கு இறைவன் செய்யக்கூடிய உபகாரம். அதற்கப்புறம் அவர் பஞ்சகிருத்தியம் செய்கிறார். அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த விஷயத்தை இந்த செய்யுளிலே சொல்கிறார். காண்பவன் முதலிய திறமும், காண்பவன் காட்சி, காட்சி பொருள், ஞானம், ஞாதிரு ஞானம் நேயம், இந்த திருகுடியும் காட்டுவான் மான் உடையோனாய், காட்டுவோனாக இருக்கக்கூடிய இந்த நாலாவது பொருளாக இறைவன் வருகிறார். இந்த காட்டுவோனாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த நாலாமவனாக இருக்கக்கூடியவனாகவும் இருந்து பலிகொள்வான் தொடர் மூன்பதின்றாய், இவையெல்லாம் செய்தாலும் இவருக்கு எந்த விதமான ஒரு தொடக்கும் கிடையாது. அதெல்லாம் என்ன சொல்வார்கள் சொன்னா, இறைவன் இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன் என்று சொல்லி அவனுடைய சிறப்புடைய குணங்களாக நம்ம பார்த்துக்கணும். முந்தைய செய்யுள்ளே அவர் சொல்லியிருக்கிறார். இறைவன் இவற்றையெல்லாம் செய்தாலும் அவர் இதனால் தொடக்குறாதவராக இருக்கிறார். அப்படி தொடக்குறாதவராக இருந்து நயம் உணர்க்கும் புங்கவன் சேன்பொலி திருநடல செயலை எத்துவாம், அந்த தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் செய்யக்கூடிய திருநடச் செயலை, திருநடச் செயல் என்பது பஞ்சகிருத்தியத்தை ஏத்துவாம், வணங்குவாம் என்று சொல்கிறார். இப்ப பஞ்சகிருத்தியம் செய்கிறார், அதோடு சேர்த்து இந்த காண்பான், காட்சி, காட்சி பொருள், காட்டுவான், இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லி இறைவன் எப்பொழுதுமே உயிர்களோடு இருந்து அந்த உயிர்களுக்கு உயிராக இருந்து இவற்றையெல்லாம் உபகரித்துக் கொண்டு இருக்கின்றான். இறைவன் உயிருக்கு உயிராக இருந்து இந்த உபகாரத்தை செய்யாவிடில் உயிர்களால் எந்த அனுபவத்தையும் அனுபவிக்க முடியாது என்கிற செய்திதான் இந்த பாடல்ல இருக்கிறது. ஆகையினால் இறைவன் உயிர்களுக்கு இன்றியமையாத தேவைப்படும் பொருள் இதுதான் நம்ம உணரணும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்து இறைவனை இகழக்கூடிய நிலையில நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பொதுவாக சொல்கிறேன், நம்முடைய நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, இதை செய்வதற்கே காரணமாக நீ இறைவனை எழுந்து பேசுவதற்கும் காரணமாக அங்கே இறைவனே இருக்கின்றான்னு சொல்லி எவ்வளவு ஒரு ஒரு ஆச்சரியமான வினோதமான ஒரு விஷயம்னு பார்க்கணும். இறைவன் நம்மோடு நம்முடைய அறிவோடு உணர்ந்து செயல்படாவிடில், இணைந்து செயல்படாவிடில், அதை அவனுக்கு காட்டாவிடில் எதுவுமே புலப்படாது என்று சொல்கிறார். ஆகவே இறைவன் உயிர்களுக்கு உயிராக இருந்து அந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்து கொண்டே இருக்கின்றான். அவன் செய்யக்கூடிய உபகாரம் ஒரு சனமோ, அதை என்ன சொல்றது, ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட், ஒரு நேனோ செகண்ட் கூட அந்த உபகாரத்தில் இருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்வதில்லை. அதாவது லீவ் போடுறதெல்லாம் இல்லை, தொடர்ச்சியாக அவர் அந்த உபகாரத்தை செய்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் என்ன செய்கிறோம்னா தொடர்ச்சியாக அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது ஒரு அனுபவம், ஒவ்வொரு உணவு உண்ணும் பொழுது ஒரு அனுபவம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய அலுவலகத்தில் செல்லும் பொழுது ஒரு அனுபவம், ஒவ்வொரு புதிய புதிய நபர்களை சந்திக்கும் பொழுது ஒரு அனுபவம், இப்படி அனுபவம் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எல்லாம் இப்படி நிகழ்வதற்கு இறைவனே நமக்கு இன்றியமையாத துணையாக இருக்கின்றான் என்கிற செய்தி இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். இதை ஏன் ஆசிரியர் சொல்லுகிறார்னு சொன்னா, அப்படி இன்றியமையாது வேண்டப்படுவோனாகிய இறைவனை நீ வணங்க வேண்டும், நாம் எல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது எப்படி காற்று நமக்கு இன்றியமையாது தேவைப்படுகிறது, அதுபோல இறைவன் நமக்கு இன்றியமையாது தேவைப்படுகிறான் என்கிற செய்தி இந்த செய்யுளில் கூறப்படுகிறது. இந்த செய்யுளோடு சிவபெருமானுக்கு உரிய 6 செய்யுளை நிறைவு செய்கிறார் ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்பொழுது உமாதேவியாருக்குரிய செய்யுளுக்கு நாம் செல்வோம். செறிதரும் உயிர்தொரும் திகழ்ந்து மன்னிய மறுவரும் அரணிடம்
மரபின் மேவிய அறுவகை நெறிகளும் பிறகும் மாக்கிய இறைவிதன் மலரடி இறைஞ்சி எத்துவாம். இந்த சொல்லில் உமாதேவியாரை துதி செய்கின்றார். இது முதல் 2 அடிகள்ல நீளமும் அவர் சிவபெருமானை போற்றி துதி செய்துவிட்டு அதன் பின்னர் தான் உமாதேவியாரை சொல்கிறேன். செறிதரும் உயிர்தொரும் திகழ்ந்து மன்னிய மறுவரும் அரண். இதுவரைக்கும் சிவன் என்பதைதான் சொல்கிறார். உயிர்கள் தோறும் திகழ்ந்து மன்னிய, உயிர்கள் தோறும் அவர்களுக்கு அந்த உயிர்களுக்கு உள்ளாக இருந்து மன்னிய என்றால் தாங்கிய, எப்பொழுதும் நிலை பெற்ற மறுவரும் அரண், குற்றமில்லாத அரண். மறுவரும் அரண், மாசு மறு நம்ம ஒரு வார்த்தை சொல்லி அந்த மறுவரும் அரண், குற்றமில்லாத அரண். குற்றமில்லாத அரண் ஏன் அவர் இந்த இடத்துல சொல்கிறார் என்று சொன்னால், உயிர்களோடு அவர் எப்பொழுதுமே கலந்து இருந்தாலும் உயிர்குணம் அவரை பிடிக்காது. அதனால்தான் அந்த விஷயத்தை சொல்கிறார். அதான் நான் முந்தின சீரில் சொல்றேன், தொடக்க இல்லாதவராக இருக்கின்றார். உயிர்களோடு அவர் இருந்து உயிர்களுக்கு எல்லாமே செய்து கொண்டிருந்தாலும் அந்த உயிர் குணமாகிய உபாதை இவருக்கு கிடையாது, அந்த தொடக்க இல்லை. அதனாலதான் குற்றமில்லாத அரண் சொல்லி அந்த அரணிடம் மரபின் மேவிய முறைப்படி வாமபாகத்திலே அமர்ந்து அறுவகை நெறிகளும் பிறவும் மாக்கிய இறைவி, 6 வகைப்பட்ட நெறிகளையும் பிறவற்றையும் உருவாக்கிய இறைவியாகி உமாதேவியார் அவருடைய மலரடி இறைஞ்சி எத்துவாம், அவருடைய செந்தாமரை மலரோடு திருவடிகளை இறைஞ்சி சொல்கிறார். அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அறுவகை நெறிகளும் பிறவும் மாக்கி இறைவி என்ற ஒரு சொல்லி அவர் இறைவனுடைய செயலை சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் இயக்குவது நம்ம கடவுள் தான். ஆனா அந்த கடவுள் எடுத்துக்கொண்ட ஒரு, அதை இயக்குவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு ரோல் தான் நம்பிக்கை. அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில அவர்கள் இருவேறு பொருட்கள் அல்ல, ஒரு பொருள் தான். ஆனால் அவை இருவேறு நிலைகளில் இயங்குகிறது. அப்படிதான் நாம் அதை எடுத்துக்கொள்ளணும். அப்படித்தான் நம்முடைய ஆண்டோர் ஒரு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு தான் என்ன உதாரணம், சூரியன் இருக்கிறது, வெயில் இருக்கிறது. இப்ப வெயில் வேறு பொருள், சூரியன் வேறு பொருள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வெயிலை சூரியனிடமிருந்து பிரிக்க முடியுமான்னா முடியாது. வெயிலும் சூரியனும் ஒன்றோடு ஒன்று பிரிப்பில்லாத பொருட்கள், ஆனா இருவேறு பொருட்களாக செயல்படுகிறது. சூரியனுடைய வெயில் தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. ஆனால் நாம் அதனை சூரியன் இயக்குகிறான் என்று நாம சொல்லலாம், தவறில்லை. வெயில் தான் இயக்குகிறது, சூரியனுடைய அந்த பிரகாசமும் அதனுடைய கதிர்களும் தான் நம்ம இயக்குகிறது அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் எந்த விதமான தவறும் கிடையாது. சூரியனுடைய கதிர்களை இறைவி என்றும் அந்த சூரியனை இறைவன் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொருளினுடைய 2 நிலைகள், நிலை வேறுபாடு, அவ்வளவுதானே ஒழிய வேற எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இறைவி இந்த உலகத்திலே பஞ்ச கிருத்தியத்தை இறைவன் செய்கின்றான் அப்படின்னு சொல்லுகிறோம். செய்கின்றான் அப்படின்னு வந்துருச்சு, எக்ஸிகியூஷன், இங்கிலீஷ்ல சொன்னா எக்ஸிகியூஷன் அப்படின்னு ஒரு பார்ட் வந்துருச்சுனாலே அதை இட் இஸ் டன் பை மாறி. ஆர்டர் அப்படிங்கிற ஒண்ணு மட்டும்தான் இறைவன், எக்ஸிகியூஷன் பை மாறி. இப்ப எந்த இடத்துல ஒரு செயல் இறைவனுடைய செயல் அப்படின்னா அந்த செயல் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்முடைய தத்துவமாக நம்முடைய ஆன்மீகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இறைவன் எப்படி இருக்கிறாருன்னா ஒரு சோர்ஸாக இருக்கிறார். அதுல இருந்து வரக்கூடிய அந்த என்ன சொல்றது, அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய குணமாக இறைவி இருக்கின்றார். அந்த இறைவியை நாம் இறைவனுடைய குணமாக நாம் கருத வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்னா, இறைவனுடைய செயலைத்தான் சொல்லுகிறார். அதை உமாதேவியார் என்று சொல்லுகிறார். அறுவகை நெறிகளும் பிறவும் ஆக்கிய இறைவி. இந்த அறுவகை நெறினா என்னன்னா, அறுவகை சமயம், 6 வகையான சமயங்கள் என்று சொல்லி அதை நாம
ஆசிரியர் பெருமக்கள்லாம் பொருள் சொல்லுகிறார்கள். அதாவது சமயம் வந்து 6 வகையா இருக்கு. இப்ப ஏன் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் சமயத்தை ஏன் குறிப்பாக இங்கே சொல்லுகிறாருன்னு சொன்னா, சமயங்கள் என்பவைதான் என்ன செய்கிறதுனா உயிர்களுடைய ஞானத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்கள். உயிர்களுக்கு பிறவி இறைவன் கொடுப்பதனுடைய நோக்கமே என்னன்னா உயிர்களுடைய ஞானத்தை வளர்க்க வேண்டும். உயிர்களுடைய ஞானத்தை வளர்க்க வேண்டும், அதனை பக்குவம் அடைய செய்ய வேண்டும், அறிவு முதிர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். அதற்கு சாதனமாக இருப்பது என்ன என்று சொன்னால் சமயங்கள் தான். அதனால்தான் ஞானத்திற்கு சாதனமாகிய சமயங்களை உருவாக்கியவர் அப்படின்னு நம்ம இடத்துல சொல்லலாம். அது பொருள் அப்படி இருக்கு. அப்ப ஞானத்திற்கு சாதனமாகிய எல்லாவற்றையும் கொடுப்பவள் யாருன்னு கேட்டீங்கன்னா உயிரினுடைய அறிவை விளக்கம் செய்யக்கூடிய செயலை உமாதேவியா செய்கிறார்கள். அறுவகை நெறிகளும் பிறவும் ஆட்சி இறங்கி இறைவிதன் மலரடி இறங்கியத்துவாம். இப்ப இதுல அறுவகை சமயத்தை பத்தி நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன இதை நம்ம பார்த்துருவோம். நிறைய சமயங்கள் இருக்கு. அதாவது இதெல்லாம் நம்முடைய இந்திய தத்துவ ஞானம், இந்தியன் பிலாசபிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதற்குள்ள அடங்கி வரக்கூடிய விஷயங்கள். அதுல புறப்புற சமயம் என்று ஒரு, அதாவது புறப்புற சமயம்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அப்புறம் புறச்சமயம், அப்புறம் அகப்புற சமயம், அப்புறம் அகச்சமயம். இப்படி 4 பிரிவா பிரிச்சு அந்த 4 பிரிவிலையும் ஒவ்வொரு 6 சமயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். புறப்புற சமயம் என்று சொன்னால் அது வந்து வேதத்தையோ ஆகமத்தையோ ஒப்புக்கொள்ளாத சமயங்கள். அவை வந்து பெரும்பாலும் நாத்திக சமயங்கள். அவை வந்து லோகாயதம், அதுக்கப்புறம் ஆருகதம். ஆருகதம் என்பதை ஜெயின் நம்ம சொல்றோம், சமணம் என்று சொல்லுவார்கள் தமிழ்ல. ஆருகதம் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் 4 வகையான பௌத்த மதங்கள். ஆக 4 + 2 6. இந்த ரெண்டுமே புறப்புற சமயம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இவை எல்லாமே வேதங்களையோ ஆகமங்களையோ ஒப்புக்கொள்ளாத. அப்புறம் புறச்சமயங்கள் இருக்கு. அந்த புறச்சமயங்கள் வந்து வேதங்களை ஒப்புக்கொள்ளும், ஆனா ஆகமங்களை ஒப்புக்கொள்ளாது. அவை வந்து தர்க்கம், மீமாம்சகம், நியாயம், வைசேடிகம், மாயாவாதம், பாஞ்சராத்திரம் என்கின்ற இந்த 6 வகையான சமயங்கள். அதற்கப்புறம் அகப்புற சமயங்கள் என்று சில சமயங்கள் இருக்குது. அவை எல்லாமே வேதத்தையும் ஒப்புக்கொள்ளும், சிவாகமங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளும், ஆனால் சில மாறுபட்ட கருத்துக்கள், தத்துவ ரீதியிலே மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கும். அவை என்ன என்று சொன்னால் ஐக்கியவாத சைவம், பாசுபதம், மாவரதம், காளாமுகம், வாமம், வைரவம். இது ஒரு 6 சமயம். இதுக்கப்புறம் அகச்சமயங்கள் என்று ஒரு 6 சமயங்கள். அவை எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ளும், தத்துவ ரீதியாகவும் நிறைய ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் முக்தி நிலையிலே சில மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து அகச்சமயவாதிகள். அது பாடானவாத சைவம், வேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவசங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அதிகார சைவம், சிவாத்வித சைவம். சைவத்திலே எத்தனை வகை இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஐக்கியவாத சைவம் என்று சொல்லி இன்னொரு சைவத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த சைவத்திலேயே இவ்வளவு நிறைய இருக்கு. பாசுபதம், மாவரதம், காளாமுகம், வாமம், வைரவமும் சைவத்தினுடைய ஒரு பிரிவுகள் தான். ஆக இப்படி 4 பெரும் பிரிவுகள்ல இருக்கக்கூடிய 6 வகை சமயங்கள். அப்ப 24 அறுவகை சமயங்கள் இருக்கு. இப்படி 24 அறுவகை சமயத்தையும் யார் 24 சமயங்கள், இந்த 24 சமயங்களை யார் உருவாக்கி இருக்கிறான்னா உமாதேவியார். அறுவகை நெறிகளும் பிறவும் ஆக்கியதை. ஏன்னு சொன்னால் இப்படி நெறிகள் கொடுக்கப்படும் பொழுதுதான் அதிலே எந்த நெறி வந்து ஒரு உயிரினுடைய அறிவிற்கு தக்கதாக உள்ளதோ அந்த நெறியிலே அந்த உயிர் செயல்படும். அந்த சுதந்திரத்தை வந்து கடவுள் கொடுத்துட்டார். யாருக்குமே அந்த ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்றதுங்கிறது வந்து அவங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையா, அதுதான் நாம சொல்லுவோம். இதை வந்து நம்ம மனிதன் உருவாக்கி, இறைவனே அதை உருவாக்கி வச்சிருக்கிறான். யார் வேண்டுமானாலும் எந்த அவரவர்களுடைய அறிவுக்கு தக்கபடி அவரவர்கள் சுதந்திரமாக எந்த ஒரு சமயத்தையுமே கடைபிடிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சமயத்தை அவங்க கடைபிடிப்பார்கள். அப்படி கடைபிடிக்கப்படும் பொழுதுதான் அவர்களுடைய அறிவு விளக்கும், அதில் முதிர்ச்சி ஏற்படும். அப்படி முதிர்ச்சி ஏற்படும் பொழுது அவர்கள் அதை காட்டிலும் ஒரு பெரிய நெறியை தலைப்படுவார். அதிலே சென்று சேர்ந்து அந்த சமய நெறியை அவர்கள் பின்பற்றி தம்முடைய அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே செல்வார்கள். இப்படி ஞானத்தை விளைவிப்பதற்கு ஒரு சாதனமாக இருக்கக்கூடிய அறுவகை நெறிகளையும் உருவாக்கிய இறைவியினுடைய ஒன்போலும் திருவடி தாமரைகளை இறைவிக்கு ஏற்கலாம் என்று மாதேவியாரை வணங்கிவிட்டு அடுத்ததாக விநாயகர் கடவுளை மறுபடியும் வணங்குகிறார். இப்போ முதல்ல காப்பு செய்யுள்ள நம்ம பார்த்தோம். விகட சக்கரம் செம்புகம் என்றுள்ளான்.
இந்த செய்யுள்ளையே விநாயகரை வணங்கிட்டார். அதற்கு அப்புறமும் வந்து அதாவது ஒரு அற்புதமான இன்னொரு செய்யுளை நாம பார்க்கணும். உச்சியின் மகுடம் என்ன ஒளிர் தரும் முதலினோட இன்னொரு ஒரு அற்புதமான செய்யுளை மறுபடியும் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு இப்ப மூணாவது ஒரு செய்யுள் வந்து மறுபடியும் விநாயகரை வணங்குகிறார். ஏன்னு சொன்னால் கடவுள் வாழ்த்துன்னு ஒரு பகுதி பாடும் பொழுது அதிலே வந்து விநாயகருக்குரிய முறைப்படி வணக்கம் சொல்றோம். முதல்ல வந்து விநாயகருக்குன்னு வணக்கம் காப்பு செய்யுள், அதன் பின்னர் கடவுள் வாழ்த்துல முதல்ல சிவபெருமான், அதுக்கப்புறம் உமாதேவியார், அதற்கு பின்னால் விநாயகர் கடவுள். ஒரு அற்புதமான செய்யுள் இந்த செய்யுள் எனக்கு ரொம்ப பிடித்த செய்யுள். மண் உலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய உருளலாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். அதாவது விநாயகர் பெருமானை மீண்டும் வணங்குகிறார். கண்ணுதல் உடையதோர் களிறு, நெற்றிக்கண்ணை உடைய ஒரு ஒப்பற்ற வேளத்தின் முகத்தை விட, வேளம் என்பது அல்லது களிற்றினுடைய முகம், யானை முகத்தை உடைய இறைவன், அந்த இறைவனுடைய மலரடி பணிந்து அவருடைய சிந்தாமரை மலரோடும் திருவடிகளை பணிந்து போற்றுவான். எதற்காக என்று சொன்னால் மண் உலகத்தினில் பிறவி மாசர, இந்த உலகத்திலே பிறந்து இறந்து மறுபடியும் பிறந்து இறந்து நாம ரொம்ப சிரமப்படுறோம் இல்லையா? அப்படிப்பட்ட மிக மோசமான துன்பம் நோயாக இருக்கக்கூடிய இந்த பிறவி நோய் நீங்கும்படி நான் அவரை வணங்குகிறேன். முதல்லையே வந்து செஞ்சிட்டார்னா என்னுடைய பிறவி தீர்வதற்காக நான் அந்த பெருமானை வணங்குகிறேன் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, மனத்திலே நினைத்த பொருளெல்லாம் எளிமையாக எனக்கு கைகூடும் படிக்கும் நான் கண்ணுதலுடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான். அவருடைய திருவடிகளை என்று சொல்லி விநாயகர் பெருமானை வணங்குகிறார். அதுக்கப்புறம் வைரவ கடவுள், வைரவருக்கு இங்கே வந்து 2 செய்யுள்ள வணக்கம் பாடிக்கிறார். ரொம்ப அருமையான செய்யுள். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். பரமனை மதித்திடா பங்கயாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்தவானவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதரு வடுகனை போற்றி செய்குமாம். இது ஒரு புராண செய்தி வருகிறது. முன்னொரு காலத்திலே பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலே ஒரு மாபெரும் யுத்தம் நடந்தது. அதில் யார் பரம்பொருள் என்கின்ற ஒரு கேள்வி தேவர்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அதில் முதல்ல பிரம்மதேவர் வந்து நானே பரம் என்று சொல்லி அதற்கு பதில் சொன்னார். உடனே அங்கே இருந்த மகாவிஷ்ணு என்ன சொன்னார்னா, உன்னை தோற்றுவித்தவரே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் பரம்பொருளாக இல்லாமல் நீ எப்படி பரம்பொருளாக இருக்க முடியும் அவர் சொன்னார். இப்படி அவர்களுக்கு இடையே வாக்குவாதமாக இருந்த அந்த பிரச்சனை மிகப்பெரிய சண்டையாக இருந்தது. தேவர்கள் எல்லாம் பயந்தார்கள். அவர்களுக்கு இடையில் யுத்தமே பெரிய யுத்தமே நடந்தது. 1000 யுகங்கள் அந்த யுத்தம் நடந்துன்னு சொல்றாங்க. அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய தழல் குழம்பாக இறைவன் தோன்றினார். அவன் தோன்றிய பொழுது அங்கே ஒரு அசரீரி, இதனுடைய அடியையோ அல்லது பியையோ எவர் முதலில் காண்கிறாரோ அவரே பரம்பொருள் என்று சொல்லி அந்த அசரீரி சொன்னார். அப்பொழுதும் அவர்கள் மாயினால் கட்டுண்ட நிலையில் இருந்த காரணத்தினால் இறைவன் தான் இதை சொல்றாங்கிறத உணர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே அடியை தேடி மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு வேகமாக சென்றார். முடியை தேடி பிரம்மதேவர் அன்ன உருவத்திலே மேல் நோக்கி பறந்து சென்றார். இப்படி அவர்கள் 1000 முகங்கள் சென்றார்கள். அப்படி இருந்தவர்களால் காண முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் தங்களுடைய அவர்களால் என்ன செய்ய முடியலை அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு ஸ்டேஜில் ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போக முடியல. பயந்து மனமெல்லாம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் அவர்களுக்கு உண்மை தெரிந்தது. ஆகா, நாம் இறைவனை மறந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் இறைவனிடம் சரணடைந்தார்கள். அப்பொழுது பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதுதான் நம்ம அடிமுடி தேடிய படலம் என்கின்ற படலம் பின்னால வரப்போகுது, அதை நாம் பார்க்கலாம். அப்படி காட்சி கொடுத்து இறைவன் அவர்களை ஆட்கொண்டார். அப்பொழுது அப்படிப்பட்ட நேரத்தில் கூட பிரம்மதேவருக்கு அப்பொழுது 5 தலைகள் உண்டு. அந்த பிரம்மதேவருடைய ஒரு தலை அப்பொழுதும் இறைவனை மதிக்காது இகழ்ந்தது.
அப்பொழுது சிவபெருமான் என்ன பண்ணினார் அப்படின்னா அவருடைய ஹிருதயஸ்தானத்திலே இருந்து ஒரு குமாரரை தோற்றுவித்தார். அவர்தான் பைரவ கடவுள். இந்த பைரவ கடவுள் என்ன செய்தார்னா சிவபெருமானுடைய ஆணைப்படி நேராக சென்று பிரம்மதேவருடைய ஒரு தலையை, எந்த தலை இழந்ததோ அந்த தலையை கொய்தார். தன்னுடைய நகத்தினாலேயே கொய்து எடுத்து விட்டு அந்த தலையை எடுத்த உடனே பிரம்மதேவர் மரித்து போனார். அப்புறம் மீளவும் பிரம்மதேவரை அதே பைரவ கடவுள் உயிர் கொடுத்து எழுப்பினார். அப்போது பிரம்மதேவர் அவரிடம் அடிபடித்து, சுவாமி, அடியேன் பெரிய தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி பல முறை விழுந்து வணங்கி போற்றி துதி செய்து அவரிடம் விண்ணப்பம் என்ன செய்தார்னா, நீ இதை எப்பொழுதும் உங்கள் கையிலே வச்சுக்கணும்னு சொல்லி, ஏன்னா இதை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் செய்த தவறு எனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லி, ஆகையினால் பைரவ கடவுள் கையிலே ஒரு கபாலத்தை வைத்திருக்கிறார். அதை பிரம்ம கபாலம் என்று பெயர். அப்புறம் அந்த பிரம்ம கபாலத்தை தாங்கி கொண்டு, அது ஒரு அவர் பிரம்மாவினுடைய மண்டை ஓடு, அதை தாங்கி கொண்டு இந்த கேள்வியை எழுப்பினார்கள் இல்லையா தேவர்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு முதல்ல காரணமா நிறைய தேவர்கள் யார் பரம்பொருள் என்று கேட்டாங்க. இந்த தேவர்களுக்கெல்லாம் யார் பரம்பொருள் இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக பைரவ கடவுள் என்ன செய்தார்னா ஒவ்வொரு தேவலோகத்துக்கு போய் தேவர்களிடம் அந்த கையிலே வைத்திருக்கக்கூடிய கபாலத்திலே பிச்சை கேட்டார். இந்த பிச்சைன்னா என்ன, சாதாரணமா சாதம், சாம்பார், ரசம் எல்லாம் போடக்கூடிய உதிரத்தையே பிச்சையாக கேட்டார். ரத்தம், எல்லாரும் தன்னுடைய ரத்தத்தை அதிலே விட்டார். எல்லா தேவர்களும் அடித்தார். அதன் பின்னர் மீளவும் அவர்கள் எல்லாம் உயிரெழுப்பினார். இதன் மூலமா அவர் செய்தது என்ன அப்படின்னா, அவர்களிடம் இருந்த அந்த மன சந்தேகத்தை நீக்குவதற்கு அவ்வாறு செய்தார் என்ற பிராண செய்தி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பைரவ கடவுளை நான் வணங்குகிறேன். பாடல் குருதியும் அகந்தையும் கொண்டு, குருதி என்றால் ரத்தம், அகந்தை அவர்களிடமிருந்த அறியாமல் அல்லது ஆணவம், அந்த ரெண்டையுமே கொண்டு சென்றார். அவருடைய ரத்தத்தையும் எடுத்துட்டு போனாரு, அவர்களிடமிருந்த அகந்தையும் எடுத்து சென்றார். அப்படி குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதரும் வடுகன், தண்டத்தை செய்யக்கூடிய வடுகனாக இருந்த அந்த கடவுளை நான் வணங்குகிறேன். அதைத்தான் இந்த செய்தியிலே சொல்கிறேன். செய்யுளை நாம் மேலும் வாசிக்கலாம். பரமனை மதித்திடா பங்கயாசனன், பரமனை மதித்திடா பங்கயாசனன், பங்கயம் என்றால் தாமரை, தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவன். அதாவது ஒரு தலை கிள்ளியே, ஒரு தலையை கிள்ளி ஒளிந்தவானவர் குருதியும் அகந்தையும் கொண்டு, அவர் ஒளிந்த மற்ற வானவர் எல்லாருடைய அகந்தையும் கொண்டு, குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதரும் வடுகனை ஒற்றி செய்துவாம். அதற்கு அடுத்த பாடல் வெஞ்சின பரியளன் மீது ஒத்திடும் அஞ்சன புகையென ஆலமாம் எனச் செஞ்சுடர் படிவமேற் செரித்த மாமணி கஞ்சுக கடவுள் பொற்கடல்கள் ஏத்துவாம். இது மறுபடியும் பைரவ கடவுளை துதி செய்கிறார். அதாவது வடவாமுகாக்னி என்கின்ற ஒரு அக்னி இருப்பதாக நம்முடைய புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. அதை வடவைத்தி என்று சொல்வார்கள். பரியடல், அது அது ஒரு குதிரையிடமிருந்து உற்பத்தியானதாக ஒரு செய்தி இருக்கிறது. அந்த வடவைத்தி என்பது எப்பொழுது வரும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் அழியக்கூடிய காலத்துல இந்த வடவைத்தி பற்றும்னு சொல்லுது. இப்பவும் இருக்கு. உலகம் மீண்டும் அழியும் பொழுது அந்த தீ வரும். அந்த தீ வரும் பொழுது அந்த தீயோடு சேர்ந்து என்ன வரும்னா ஒரு கரும் புகை ஒண்ணு வரும். அந்த தீ சிவப்பா இருக்கும், ஆனா அதை சூழ்ந்து கரும் புகை வரும். அதுபோல இந்த பைரவ கடவுள் சிவந்த நிறமுடையவராக இருக்கிறார். அவர் ஆனா போர்த்தி வரக்கூடிய சட்டை எப்படி இருக்குன்னா கருநிற சட்டையாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே அவருடைய உபூதி சொல்கிறார். அந்த கருநிற சட்டைக்கு ஒரு புராணம் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், வாமன் அவதாரம் கொண்டு சென்ற மகாவிஷ்ணு 3 அடி நிலம் கேட்டு அவற்றில் 2 அடி மண்ணுலகத்தையும் அளந்து பிரிதோர் அடிக்கு இடம் இல்லாமல் அந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய சிரசிலேயே 3ஆம் அடியை வைத்து அவரை பாதாள உலகத்திலே அழுத்தினார். அப்படி அந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய அகந்தை அடக்குவதற்காக மகாவிஷ்ணு கொண்ட அந்த உருவம்
அதன் பின்னர் அவர் ஒரு கோப உருவத்தை எடுத்துக் கொள்கிறார் இல்லையா, அந்த நிலையை அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா நிறைய அழித்தல் தொழிலை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது பைரவ கடவுள் தோன்றி அவருடைய தோலையை உரித்து சட்டையாக போட்டுக்கொண்டார். அதனாலதான் அந்த தோல் அதுதான் இங்க அந்த சட்டை கருஞ்சட்டையாக இருக்கிறது சொல்லி இங்கே ஆசிரியர் சொல்றார். செஞ்சுடற் படிவமே செறித்த மாமணி கஞ்சுக கடவுள் பொற்கடல்கள் எத்துவா அவருடைய சிறுமிகளை வணங்குவான் என்று சொல்லி இங்கே பைரவ கடவுளுடைய 2வது அதுக்கப்புறம் வீரபத்திர கடவுள். இந்த வீரபத்திர கடவுள் இதுவும் சிவபெருமானுடைய ஒரு குமாரர். நம்ம இந்த இதை நாம் புரிந்து விடணும். நமக்கு சிவபெருமானுக்கு விநாயகர் ஒரு குமாரர், முருகப்பெருமான் ஒரு குமாரர். அது போலவே பைரவ கடவுளும் ஒரு குமாரர், வீரபத்திர கடவுளும் ஒரு குமாரர். இப்ப வீரபத்திர கடவுளை இங்கே பேசுகிறார். அடைந்தவி உண்டு அடைந்தவி உண்டிடும் அமரர் யாவரும் முடிந்திட வெறுவியே முனிவர் வேதியர் உடைந்திட மாமகம் முடிய தக்கனை தடிந்திடு சேவகன் சரணம் போற்றுவா. இந்த வீரபத்திர கடவுள் என்பவர் தக்ஷன் யாகம் செய்தான். இந்த பகுதி நம்ம மிக விரிவாக இதே கந்தபுராணத்தில் 6வது காண்டத்திலே இருக்கிறது. அதை நாம் சொல்லிக்கிறோம். தக்ஷனுடைய யாகம் அந்த யாகம் சிவபெருமானை நீக்கி ஏனைய எல்லா தேவர்களையும் அழைத்து அவன் ஒரு மாபெரும் யாகம் செய்தார். தக்ஷன் மிகுந்த தவத்தை செய்து நிறைய வரங்களை எல்லாம் பெற்று தக்ஷனுக்கு மகளாக உமாதேவியாரை திரு அவதாரம் செய்தார். அந்த உமாதேவியாருக்கு பேரு தான் தாட்சாயினி என்பது சதி என்று சொல்லுவாங்க. அந்த தாட்சாயினியை சிவபெருமானே என்ன செய்கிறார்னா மனம் செய்கிறார். எல்லா வரத்தையும் சிவபெருமானிடமிருந்து தான் தக்ஷன் பெறுகிறார். அப்படி வரம் கேட்கும் பொழுது அவர் எனக்கு உமாதேவியாரை மகளாக வேண்டும், தேவரீர் மருமகனாக அமைய வேண்டும், இவற்றையெல்லாம் வரமாக கேட்டு பெற்றார். அப்படி அவர் வரமாக பெற்று தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய தாட்சாயினியை அவர் என்ன செய்கிறார்னா பாணி கிரகணம் செய்து கொடுத்தார் சொல்லுவாங்க. அதாவது தாரை வார்த்து கொடுத்தல். இதுதான் நம்முடைய முறை. அதுல என்ன செய்யறாங்க, அப்படி கொடுக்கும் பொழுது அதை கன்னிகாதானம் என்று சொல்லுவார்கள் இல்லையா. கொடுக்கும் பொழுது கொடுப்போருடைய கை மேலே வாங்கக்கூடிய அந்த பெண்ணை பெறக்கூடிய அந்த மருமகனுடைய கை கீழே தான் இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். அப்படிதான் அப்படி தாரை வார்த்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது தட்சன் என்ன நினைச்சாருன்னா, இப்பொழுது பாருங்க என்னுடைய கை சிவபெருமானுடைய கையை விட மேல இருக்குன்னு நினைச்சாங்க தட்சன். உடனே அங்கே இருந்த பெருமாள் அப்படியே மறைஞ்சிட்டார். ஸ்பாட்லேயே டிஸப்பியர். அதற்கு பின்னால் தக்ஷனுக்கு தாட்சா அதாவது சிவபெருமானை பிடிக்காம போச்சு. ரொம்ப நிகழ்ந்து நிகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் அம்மையார் உமாதேவியார் மீண்டும் தவம் செய்ய புறப்பட்டார். இப்படி திருமணமே பாதியிலே நின்று போச்சு. இப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்து போச்சுன்னு சொல்லி அந்த அம்பிகை அந்த அம்மா 5 வயசுலேயே தவச்சாலைக்கு புறப்பட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். 5 வயது. திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த திருமணம் இப்படி நின்று போச்சு. சுவாமி அங்கிருந்து போயிட்டார். ஆகினால் மீண்டும் தவச்சாலைக்கு சென்று தாட்சாயினி தேவியார் தவம் செய்ய புறப்பட்டார். சுவாமி என்ன பண்ணினார்னா அந்த தவச்சாலைக்கு அம்மையாரை மட்டும் அழைத்து கொண்டு திருக்கையிலாயம் சென்றிருந்தார். இந்த விஷயம் தக்ஷனுக்கு தெரியாது. தக்ஷன் மீண்டும் என்ன செய்தார், மிகுந்த சீற்றம் கொண்டு சிவபெருமானை இகழ்ந்து பேசினார். அந்த பகுதியெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கணும். அப்படி இகழ்ந்து பேசி எல்லா தேவர்களிடமும் அவரை பற்றி இகழ்ந்து பேசுவதே நம்முடைய தொழிலாக. அப்பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னா, எல்லா தேவர்களும் சென்னை மிகப்பெரிய தவறு, இது பெரிய ஒரு அனர்த்தத்தில் கொண்டு போய் விட்டுவிடும், இதனுடைய விளைவு ரொம்ப மோசமானதாக இருக்கும் என்று சொல்லி எவர்களெல்லாம் என்ன செய்தாங்கன்னா இதை எப்படியாவது சரி பண்ணிடணும் சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அந்த தக்ஷனை அழைத்து கொண்டு திருக்கையிலாயம் சொன்னார். அங்கே எல்லாரையும் உள்ள போக விட்டார். அங்கேயும் வருவாங்க.
பிரம்மா விஷ்ணு இந்திராதி தேவர்கள் எல்லோரையும் உள்ள போகணும்னு நினச்சிட்டாரு. தட்சணை மட்டும் நோ என்ட்ரி, அந்த இடத்துல உட்காந்து வெளியிலேயே உட்கார்ந்து. அதில் மிகவும் என்ன செய்தார்னா தக்ஷன் சிங்கம் இப்படியெல்லாம் அந்த பகுதி வரும். அப்படி அதாவது அந்த விஷயத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்த தேவர்களுடைய முயற்சி கெடுமுயற்சியா போச்சு. என்ன ஆயிடுச்சு, இன்னமும் அது மோசமாயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது பிரம்மதேவர் வந்து ஒரு யாகம் செய்தார். அந்த யாகம் செய்யும் பொழுது தேவர்களையும் அழைத்து அவருக்கு யாகத்திலே எல்லாத்துக்கும் உரிய மரியாதை செய்வார். பிரம்மாவே யாகம் பண்றாரு அப்படின்னா அது 0.01% கூட அந்த முறைகள்ல கொஞ்சம் கூட என்ன ஆகாதுன்னா பிழையாக இல்லையா. பிரம்மதேவர் யாகம் செய்தார். அந்த யாகத்திற்கு எல்லாரையும் அழைத்தார். சிவபெருமானை சென்று அழைத்தார் திருக்கையில. அப்பொழுது சிவபெருமான் என்ன சொன்னார்னா, எனது சார்பாக நந்தி அங்கே வந்து உன்னுடைய வேள்விக்கு வந்து எமது அபிப்பாகத்தை பெற்றுக்கொள்வார். அதாவது யாகத்திலே அபிப்பாகம் என்று சொல்லி அபி என்று சொல்வார். அபிஷ் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் இது வந்து திருவள்ளுவரே அபி சொரிந்து 1000 வெட்டலின் உயிர் செலுத்து உண்ணாமை என்று பாடியிருக்கார். அபி சொரிந்து 1000 வெட்டல் என்கின்ற சொல்லாட்சி எல்லாம் திருக்குறள் இருக்கிறது. அபியை வந்து அந்த யாகத்திலே போடுவார்கள். அந்த யாரை குறித்து அந்த அபியை கொடுக்கிறார்களோ அந்த அபியை அந்த தேவர் பெற்றுக் கொடுப்பார். இது வேதத்தில் சொல்லப்பட்ட முறை. எல்லோருக்கும் அவி கொடுக்கிறார். அவி என்பது இங்கே நம்ம என்ன சொல்றது, ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், நிறைய பெரியவர்கள் எல்லாம் அழைச்சிருக்கோம்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும். ஒரு சால்வு போடுறோம், எல்லாம் சரி தக்க மரியாதை செய்யணும். இதுல தேவர்களுக்கு இந்த அவி என்பதுதான் அவர்களுடைய உணவே. அவிதான் அவி என்று சொன்னால் அவர்கள் தேவர்களுக்குரிய உணவே அதுதான். எப்பொழுது ஒரு இடத்துல யாகங்கள் வேள்விகள் நடக்கிறதோ அங்கே தேவர்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது வாழக்கூடிய இந்திராதி தேவர்கள்லாம் ரொம்ப பசியில தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், எல்லா சாப்பாடையும் நாம தானே சாப்பிட்டு இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு என்ன சைனீஸ் எல்லாத்தையும் நாம வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். அதனால அவங்க எல்லாம் பசியா இருக்கிறாங்க. அந்த அவியே வந்து தேவர்களுக்கு உணவாக இருக்கு. இதுதான் ஒரு முறையாக செய்திருக்கிறார்கள். இதனுடைய நுட்பத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம நிறைய நூலாராய்ச்சி செய்தெல்லாம் தெரிந்து கொள்வோம். அப்படி எல்லாருக்கும் அவி கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் என்ன சொல்லிவிட்டாருன்னா, எமது சார்பாக நந்தி வந்து எனது அவியை பெற்றுக் கொள்வார்னு சொல்லிட்டார். இப்போ அந்த யாகத்திற்கு நந்தியம் பெருமான் போகிறார், பூதகணங்கள் துணை சூழ. அந்த யாகத்திற்கு தக்ஷ பிரஜாபதி வந்திருக்கார், தக்ஷனும் வந்திருக்கிறார். என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், முதல் மரியாதையாக முதல் அவி யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனா பிரம்மதேவர் வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கிறார். அதை நந்தியம் பெருமான் பெற்றுக் கொள்ள வருகிறார். இதில் மிகுந்த கோபம் அடைந்தார் தக்ஷன். அது செய்யக்கூடாதுன்னு அங்க போய் அந்த இடத்துல பேசுறார். நந்தியம் பெருமான் அங்கே வந்து விட்டார். அப்பொழுது அவர் முன்னிலையிலேயே என்ன செய்கிறார்னு சொன்னா, அந்த பிரம்மதேவர் சிவபெருமானை இகழ்ந்து பேசுகிறார். அந்த பகுதியெல்லாம் நம்ம முன்னாடி விரிவா பார்க்கலாம். அப்படி இகழ்ந்து பேசும் பொழுது அதை அப்படியே நந்தியம் பெருமான் பரம சிவனடியாரியா காதை பொத்தி கொண்டு சிவான்னு சொல்லி இதை கேட்பதற்கோ எம்பெருமான் இங்கே அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, சிவபெருமானுக்கு அவி கொடுக்காது செய்யப்படக்கூடிய யார் அந்த யாகத்தை செய்தார்களோ அவருடைய தலை சுக்கு நூறாக கடவுள்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு அவர் போயிட்டாங்க. அது முதற்கொண்டு வேள்வி நடக்கிறது. ஏன்னா வேள்வி நடத்தினால் சிவபெருமானுக்கு அவி கொடுக்கணும்னு சொன்னா அது தட்சண தலையாக இருக்கிறான். தவங்களை எல்லாம் செய்து வரங்களை எல்லாம் பெற்று மிகப்பெரிய பலம் உள்ளவனாக இருக்கிறான். அவனை பகைக்கொள்ளும். சரி, யாகம் அவனை இல்லை இறைவனை நோக்கி நம்ம செய்வோம்னு சொன்னா பிரம்மதேவர் நம்ம அவரை அதாவது சிவபெருமானுக்கு அபி கொடுக்காமல் யாகம் செய்யணும்னு போனா நந்தியம் பெருமான் சாபம் கொடுக்கிறாரு, நம்முடைய தலை சுற்றுறாங்க. அந்த சாபத்திற்கு பயப்படுவதா இங்க தட்சனுக்கு பயப்படுவதான்னு தெரியாம எல்லாரும் இங்க என்ன செய்யலாம், ஸ்டேட்டஸ் கோ, நீங்க என்ன பண்ணுங்க எதுவுமே செய்யணும் சொல்லிட்டு யாருமே எந்த வேள்வியும் செய்யவே விதானமாக வேள்வி செய்யணும். அப்போ வந்து தட்சன் மறுபடியும் என்ன, ஏன் வேள்விகள்லாம் இப்ப நடக்காது இல்லை, எல்லாரும் இந்த காரணத்தால
நந்தியம் பெருமானுடைய சாபத்துக்கு பயப்படுகிறாங்க. அவி கொடுப்பதற்கு நீங்க தயாரா இல்லை. நீங்க என்ன செய்யறீங்க, அதுக்கு தடை சொல்றீங்க. நீங்க சபிச்சிடறதா சொல்றீங்க. இல்ல அதை அவி கொடுக்காமல் செய்தால் அவருடைய சாபம் நிறைவேறிவிடும். அதனால் எல்லோரும் பயந்து கொண்டு யாகம் செய்யவில்லை என்று சொல்றாங்க. அப்படி யாகம் செய்யவில்லை என்று சொன்னதுனால நான் யாகம் செய்கின்றேன், நான் நந்தியினுடைய சாபத்துக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தக்ஷன் ஒரு மாபெரும் யாகத்தை செய்தார். அந்த யாகம் அந்த யாகத்தில் எல்லோரையும் அழைத்து மிகச் சிறப்பான முறையிலே அந்த யாகத்தை செய்கின்றார். ஆனால் சிவபெருமானை கிட்ட அழைக்கவில்லை, அவருக்கு அமையும். அப்படிப்பட்ட ஒரு யாகத்தை அழிப்பதற்காக உமாதேவியார் வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே சிவபெருமான் ஒரு குமாரரை உற்பத்தி செய்தார். அவர் தான் வீரபத்திர கடவுள். அவர் என்ன செய்தார்னா அந்த யாகத்தை அழித்தார். அங்கே வந்திருக்கக்கூடிய தேவர்கள் அத்தனை பேரும் மாண்டார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செயலை செஞ்சு அந்த யாகத்தை எல்லாம் இதாக்கி கடைசியில என்ன செய்தார்னா அந்த எப்படி நந்தியம் பெருமான் சாபம் கொடுத்தாரோ அது போலவே அங்கே தக்ஷனுடைய தலையை துண்டித்தார். துண்டித்து அவருடைய தலையே அந்த வேள்வி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேள்வி தீயிலேயே போட்டு எரிச்சிட்டார். இந்த பகுதியெல்லாம் பின்னாடி வருகிறது. அப்படிப்பட்ட சாகச செயலை செய்து எல்லோரும் மீளவும் அவரை உற்பத்தி அந்த உயிர்களை எல்லாம் உயிர்ப்பித்து கொடுத்து அவர்களுக்கு சிவபரத்துவத்தை நிலைநாட்டி இறைவனை நோக்கி செலுத்தும்படி இந்த ஞானத்தை தோற்றுவித்தார். அதுதான் இங்கே சொல்கிறார்கள். அடைந்த அவி உண்டிடும் அமரர் யாவரும். அவி உண்டிடும் அமரர், அவியை உண்ணக்கூடிய அமரர்கள் உண்டிட அவர்கள் மரித்து போகும்படி வெறுவியே அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை அழித்து முனிவர் வேதியர் உடைந்திட அந்த யாகத்திற்கு வந்த முனிவர்கள் வேதியர்கள் இவர்கள் எல்லாம் வாழும்படி அழியும்படி மாமகம் முடிய அந்த மாபெரும் வேள்வியானது முடிந்து போகும்படி தக்கனை தடிந்திடும் சேவகன் தக்ஷ பிரஜாபதியை தண்டித்து அவருடைய தலையை துண்டித்த இந்த வீரபத்திர கடவுளுடைய சரணம் போற்றுவாம், அவருடைய திருவடி மலர்களை வணங்குவாம் என்று சொல்லி இங்கே வீரபத்திர தேவரை துதி செய்தார். இந்த வீரபத்திர தேவருடைய பகுதிகள் எல்லாம் நாம பின்னாடி மிக விரிவா பார்க்கலாம். ரொம்ப அருமையான பகுதி. அதை அந்த சட்ட பகுதியை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப விளக்கமா நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய கடவுளை துதி செய்கிறார். சுப்பிரமணிய கடவுளை நோக்கி 7 செய்யுளால் துதி செய்கிறார். ரொம்ப அருமையான பகுதி. இந்த பகுதியில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் 6 படைவீடு இருக்கிறது இல்லையா, அந்த 6 படைவீடையும் இங்கே பாடுகிறார். அந்த அறுபடை வீட்டில் எழுந்தொழிக்கூடிய குமாரக்கடவுளை ஒவ்வொரு செய்யுடனும் அந்தந்த படை வீட்டை சொல்லி பாடுகிறார். அதான் இந்த ரொம்ப சிறப்பான பகுதி. அதற்கு ஏற்றாற் போல செய்யுள் செய்கிறார். அந்த செய்யுளினுடைய ஈற்றடியிலே அந்த படைவீட்டினுடைய பெயர், அந்த திருத்தலத்தினுடைய பெயர் வரும்படி செய்யுளை யாக்குள்ளார். அப்படி செய்து அந்த குமாரக்கடவுளை வணங்கி கொண்டே என்று சொல்லி பாடுகிறார். ரொம்ப அருமையான சந்தனயத்தோடு கூடிய இனிய தமிழ் செய்யும். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா பாராயணத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அற்புதமான பகுதி. இதை நாம பார்க்கலாம். ஏற்கனவே இப்போ மணி 7 நெருங்குகிறது. ஆகையினால் நம்ம சுருக்கமா இன்னும் ஒரு 10 நிமிஷங்கள் இல்ல முதல் செய்யுளை நாம் பார்க்கலாம். இருப்பரங்குரைத்திடும் எக்க வேலுடை பொறுப்பரங்குணர்வுற புதல் விதன்மிசை விருப்பரங்கமரிடை விளங்க காட்டிய திருப்பரங்குன்றமர் சேயை போற்றுவாம். முதல் செய்யுள்ள திருப்பரங்குன்றமர் சேயை போற்றுவாம். திருப்பரங்குன்றம் என்கின்ற அறுபடை வீட்டை இங்கே குறிப்பிட்டு பாடுகிறார். அந்த தலத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய குமாரக்கடவுளை வணங்குவாம். கடைசி வரியில் செய்தி. அதற்கு முன்னால என்ன பண்றாரு, அந்த திருப்பரங்குன்று அது வருவதற்கு ஏற்றாற் போல அந்த செய்யுளை செய்கிறார். அதுல ரொம்ப இலக்கியமா ஒரு பகுதியை சுட்டி காட்டுகிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளி தேவியாருடைய சரித்திரத்தை இங்கே தொட்டு காட்டி இந்த செய்யுளை செய்திருக்கிறார். கட்சி பிடிச்சிருக்கிறார். இருப்பரங்குரைத்திடும் இயக்க வேருடை பொறுப்பர், அதாவது
வள்ளி தேவியார் குமார கடவுளுடைய வலது பாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தேவியார். அவர் வேட்டுவ குலத்திலே அவதாரம் செய்தார். அந்த பகுதியும் வந்து நம்ம இந்த கந்தபுராணத்துல ரொம்ப விரிவாக பார்க்கலாம். அவர்தான் வள்ளி குரத்தி என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா. வேட்டுவ சாதியிலே அவர் அவதாரம் செய்கிறார். அவருடைய தந்தையார் நம்பிராஜன் என்கின்ற அந்த வேட்டுவ குல தலைவர். அவரை சுற்றி எப்பொழுதும் வேட்டுவர்கள் இருக்கிறார்கள். அவர் கைகளிலே கூர்மையான ஆயுதத்தை தாங்கியிருக்காங்க. அவர்களும் வேல் வச்சிருக்காங்க. யாரு? அந்த வேட்டுவர், அது வள்ளி தேவியாருடைய உறவினர். அப்படிப்பட்ட அந்த வேட்டுவ குல மக்களை, அந்த மக்களுக்கும் அவர்களுடைய ராஜாவாகக்கூடிய நம்பிராஜருக்கும் வள்ளி தேவியார் தன் மீது கொண்டிருக்கக்கூடிய விருப்பத்தை அந்த இறைவன் வெளிக்காட்டுகிறார். அப்படி வெளிக்காட்டிய குமார கடவுள் சொல்றார். அதுக்கப்புறம் விருப்பரங்கமரிடை விளங்க காட்டிய, அது மட்டுமில்ல அவர்களோடு யுத்தம் செய்கிறார். அந்த பகுதி வருது, யுத்தம் செய்யறாருன்னா ஒரு பெரிய யுத்தம் செய்யல. இந்த பகுதியெல்லாம் வந்து சூரசம்ஹாரம் நிகழ்ந்த பின்னர் தான் இது வருகிறது இல்லையா. அப்பொழுது அவருக்கு மயிலும் சேவலும் இருக்கு. அந்த பகுதி எப்படி வரும்னு சொன்னா, குமார கடவுள் வள்ளி தேவியாரை மனம் புரிவதற்காக ஒரு இளைஞராக வருகிறார். இளமரம். அதுக்கப்புறம் ஒரு விருத்த வடிவத்தோட, விருத்தன்னா ஒரு கிழவரா வரார். அப்படியும் வந்து இப்படி வந்து என்ன செய்கிறார்னா, வள்ளி தேவியாருக்கு காதல் புரியும். வள்ளி தேவியார் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பசலை நோயினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த என்ன சொல்லுவார்கள் சொன்னா, இதெல்லாம் தமிழ் இலக்கியத்துல களவியல் கத்தியல் வருது. களவியல் என்கின்ற ஒரு பகுதியில் இதெல்லாம் நிறைய பேச வரும். அகத்துறை என்று சொல்வார்கள். தமிழ் இலக்கியங்கள் அது நிறைய அகநானூறு ஒரு நூலே முழுக்க முழுக்க அகத்துறை பற்றி. இப்படி அதுல பசலை நோயினாலே பாதிக்கப்பட்ட வள்ளி தேவியார் ரொம்ப சிரமத்தோட இருக்கிறாங்க. இதனுடைய உண்மை என்ன என்பதை உணர்வதற்காக நம்பிராஜன் என்கின்ற அவருடைய தந்தையார் என்ன செய்கிறார்னா, அதை தெரிந்து கொள்வதற்கு அவரோடு இருக்கக்கூடிய தோழியிடம் விசாரிக்கிறார். அப்ப அந்த தோழி என்ன செய்கிறார்னா, இதற்கு காரணம் ஒருவர், இளைஞர் ஒருவர் வருகிறார், அவர் மீது நம்முடைய வள்ளி தேவியார் காதல் கொண்டிருக்கிறார், ஆகையினால்தான் இந்த விஷயங்கள்லாம் அவர்கள் மாற்றங்கள்லாம் நடக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்பிராஜனுக்கு சொல்லிவிடுறார், தெரிந்திருக்கு. அப்ப என்ன செய்யறாருன்னா, அவர் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டா, ஒரு தகப்பன் எந்த தகப்பன் சும்மா இருப்பாரு. அவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பரிவாரங்களோடு வள்ளி தேவியார் ரொம்ப பயந்து போய், இந்த வேட்டுவர்கள் இவர்கள்லாம் ரொம்ப பொல்லாதவங்க, சுவாமி இந்த இடத்த விட்டு நீங்க உடனடியாக காலி பண்ணிடுங்க, தயவு செய்து அவங்க கையில மாட்டிக்கிடாதீங்க எல்லாம் வள்ளி தேவியார் குமாரக்கடவுள்னு சொல்கிறார். அப்ப நம்பிராஜன் வருகிறார். அந்த உடனே குமாரக்கடவுளை பார்க்கிறார். இளைஞனா இருக்கிறார், அழகான எந்த பெண் அந்த இளைஞனை பார்த்தாலும் காதல் உண்மையான ஒரு அளவோடு கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணார், எல்லாம் இவங்க கையில ஆயுதங்கள், கத்தி கபடா எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்க. எல்லா கூர்மையான ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வந்து என்ன செய்ய வராங்க, அவரை சம்மாரம், அவரை அழிச்சு அனுப்பினாங்க. அப்பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒன்றுமே பண்ணல. அவர் பார்த்தார், அவருடைய குடியில் இருக்கக்கூடிய சேவல் அது கொக்கரக்கோன்னு குவிச்சு அத்தனை வேடுவர்களும் அடித்தார். எல்லா வேடுவர்களும் என்ன செய்தார்கள்னா மாண்டார். மாண்ட உடனே இவர் வந்து, சரி பெண்ணே, நாம் இப்பொழுது நம்முடைய இருப்பிடத்திற்கு செல்லலாம் சொல்லி வள்ளி தேவியாரை அழைக்கிறார். அந்த அம்மா வந்து ரொம்ப மனவேதனை, இல்லை என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இங்கே உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்தார்னா, எல்லாரையும் கொடுத்து அந்த நம்பிராஜனுக்கு தான் அறிமுகம் கொண்ட குமாரக்கடவுள் என்பதையும் காண்பித்து அவர் அங்கே வந்து திருமணம் செய்தார். இந்த பகுதி வருகிறது. அதுதான் இங்க என்ன சொல்லுகிறார்னா, விருப்பரங்க அமரிடை விளங்க காட்டிய யுத்தத்திலே அவர்களுக்கு அந்த அந்த வள்ளி தேவியார் தன் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்திய திருப்பரங்குன்ற அரசேயை போற்றுவான். இந்த முதல் செய்தியிலே இந்த விஷயத்தை சொல்கிறார்.
அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்லி சூரலைவாயிடை தொலைத்து மார்பு கண்டு ஈரலைவாயிடும் இயக்கம் ஏந்தியே வேரலைவாய்தரு வெள்ளிவர் பொறி சீரலைவாய்வது சேயை போற்றுவாம். இது சீரலைவாய் என்கின்ற அறுபடை. சீரலைவாய் என்பது திருச்செந்தூர். அந்த சேத்திரத்திலே எழுந்திருக்கக்கூடிய குமார கடவுளை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி ஈற்றடியிலே சொல்றார். அதற்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்றார். என்ன செய்தி அப்படின்னா சூரலைவாயிடை தொலைத்து சூரன் சூரர்களை எல்லாம் அலைவாயிடை தொலைத்து. அலைவாயிடை என்று சொன்னால் கடலின் மத்தியிலே மகேந்திரபுரி என்கின்ற ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி அதை தலைமையிடமாக கொண்டு தலைமை ஸ்தானமாக கொண்டு இந்த சூரபத்மன் என்கின்ற அசுரன் ஆட்சி செய்தார். 108 யுகங்கள் 1008 அண்டங்களை ஆட்சி செய்தான்னு சொல்லுவாங்க. அப்படி ஆட்சி செய்த அந்த சூரனை கண்டு எல்லோரும் பயந்தார். தேவர்கள் அத்துணை பேரும் என்ன செய்தார்கள் சொன்னா பயப்பட்டு எல்லாரும் சிறையில் இருக்கிறாங்க. எல்லாரும் கொண்டு போய் உள்ள கொண்டு போட்டாச்சு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டார். அங்க இருக்கக்கூடிய மகேந்திரபுரியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் என்ன இருக்கும்னா கற்பக மரம். ஏன்னா கற்பக மரம் அங்க இருந்து ஆகும். ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். எல்லா வீட்லையும் காமதேனு நிக்கணும். காமதேனுவோட பால்ல தான் டீ போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கிறாங்க சூரபத்மா. இதெல்லாம் நகைச்சுவை சொல்றேன்னா அப்படிப்பட்ட அளவுக்கு அவன் அந்த தேவர்களை எல்லாம் தன் பணியாட்களாக மாற்றினான். இப்படி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 108 யுகங்கள் பாடாப்படுத்தி இருந்த துன்பத்துக்கு ஆளாக்கி இருந்தபோதுதான் அவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து குமார கடவுளை பெற்றார். இல்ல அந்த பகுதி வரப்போகுது. அந்த விண்ணவர்களுடைய குறையை முடிப்பதற்காக என்ன செய்தார்? சூரனை சம்ஹாரம் செய்தார் முருகக்கடவுள். எங்க சம்ஹாரம் பண்ணாரு? மகேந்திரபுரிக்கே போய் சம்ஹாரம் பண்ணார். அந்த சூரனை அலைவாயிடை தொலைத்து, அதாவது அந்த கடல்லையே என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அவனை முடிச்சிட்டார். கதையவே முடிச்சிட்டார். சூரலைவாயிடை தொலைத்து சூரனை அலைவாயிடை தொலைத்து. அலைவாய் என்பது கடல். இந்த கடல் நடுவில் இருக்கக்கூடிய மகேந்திரபுரி இருக்கிறது இல்லையா, அங்கேயே அவர் யுத்தம் செய்து வதைத்து மார்பு 2ஆக கிழித்து ஈரலைவாயிடும் இயக்கம் ஏந்தி அவருடைய வேல் படை செய்தது. அந்த படை அவருடைய மார்பை கிழித்து உடம்பே 2ஆ கிழிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரலைவாயிடும், அவருடைய ஈரல் இருக்கு இல்லையா, கல்லீரல் மண்ணீரல்னு சொல்றோம் இல்லையா, அவனுடைய உள்ளுறுப்புன்னு அர்த்தம். அதையே என்ன செய்யுதுன்னா அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு செய்யுள் நோக்கி நயமாக அங்கே உயிரை குடித்ததுங்கிறத சொல்லுகிறார். ஈரலைவாயிடும் இயக்கம், அந்த ஆயுதமாக இருக்கக்கூடிய வேலாயுதத்தை ஏந்தியே அதை தான் தனக்கு ஒரு அங்கமாக ஏந்தி வேரலைவாய்தரு வெள்ளிவர் பொறி சீரலைவாய்வர் சேயை போற்றுவாம். அந்த சீரலைவாய்ங்கிற இடத்துக்கு தான் அவர் வாரார். எங்க இருந்து வாரார் முருகப்பெருமான்? கைலாயத்திலிருந்து வருகிறார். வெள்ளி வெற்பாக இருக்கக்கூடிய கைலேகிரியிலிருந்து இறங்கி சீரலைவாயில் என்ற சேத்திரத்தின்கண்ணே அந்த சூரனை வதம் செய்து அங்கே அமர்ந்திருக்கிறார். அதைத்தான் சீரலைவாய்வர் சேயை போற்றுவாம். அந்த சீரலைவாய் என்ற சேத்திரத்திற்கு வரக்கூடிய குமாரக்கடவுளை வணங்குவாம் சொல்லி இந்த செய்யுளை நிறைவு செய்கிறார். இது திருச்செந்தூர் என்கின்ற சேத்திரம். சீரலைவாய் என்பது திருச்செந்தூர். அதற்கப்புறம் காவி நன்குடிலுரு காமர் பொன்னகர் மேவி நன்குடி வர வெளிய சூர் முதல் பூவி நன்குடிலயம் பொருட்டு மாலுர ஆவி நன்குடி வரும் அமலர் போற்றுவாம். ஆவினன்குடி என்பது பழனி. இந்த தேதியில் பழனி என்று அழைக்கப்படக்கூடிய சேத்திரம். அந்த சேத்திரத்தின் எழுந்தொழிக்கூடிய குமாரக்கடவுளை நான் வணங்குகிறேன். அமலனாக இருக்கக்கூடிய குமாரக்கடவுளை என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னால் இங்கேயும் என்ன செய்கிறார்னா 2 விஷயத்தை சொல்றார். அதாவது காவினன் குடிலுரு காமர் பொன்னகர், இந்த இடத்துல இந்திரனை குறிப்பிட்டு சொல்லுகிறார்.
இந்திரனைத்தான் காவினன். அப்புறம் பொன்னகர் மேவினன். 2 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. பொன்னகர் அதாவது இந்திரன் ஆளக்கூடிய அந்த சொர்க்கபுரின்னு சொல்றோம் இல்லையா, இந்திர லோகமானது பொன்னால் செய்யப்படுது. எல்லாமே கம்ப்ளீட்லி மேட் அவுட் ஆஃப் கோல்ட். ஃபுல்லா வந்து முழுக்க முழுக்க தங்கத்தால் வேயப்பட்ட கூரைகள், தூண்கள் எல்லாம் தங்கத்தில் இருக்கும். முத்து மாலைகள், நவரத்னங்களால் செய்யப்பட்ட தோரணங்கள் இப்படித்தான் இருக்கும். அதுதான் வந்து தேவலோகப்பட்டங்கள் இருக்கக்கூடிய அழகு. அதை பொன்னகர் மேவி, அந்த பொன்னகரை தனக்கு இடமாக கொண்டு வாசம் செய்யக்கூடிய இந்திரன். காவினன் 5 வகையான தருக்களாக இருக்கின்ற அந்த தருக்களை உடைய அந்த செல்வத்தை உடைய இந்திரன். அதுல ஒண்ணுதான் நம்ம கற்பகம், கற்பகத்தருன்னு சொன்னோம் இல்லையா. அப்படி மேம்பட்ட செல்வத்தை உடையவன் அப்படிங்கிறத இந்த சொல்லப்படக்கூடிய செய்தி. அந்த இந்திரன் குடிவர அவன் இழந்த அந்த பதவியை பெரும்படிக்கு முருகக்கடவுள் என்ன செய்தார்? சூர் முதல் வெளிய, அதாவது இந்த சூரபத்மனை என்ன செய்தார்னா அழித்தார், சமாளித்தார் செய்து இந்திரனுக்கு தனது தேவலோகத்தை மீட்டு. அது மட்டுமல்ல, பூவினன் குடிலயம் குறுக்கு மாலுற, அதாவது பிரம்மதேவன் இன்னொரு விஷயம் இல்ல, பிரம்மதேவர் வந்து வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய ஓம்காரத்துக்கு உண்மையான பொருள் தெரியாது, இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தினாலே அவரை சிறைப்படுத்தினார் என்று இந்த பகுதி வருகிறது. அப்படி அந்த பிரம்மதேவரை மாலடையும்படி செய்த, மால் அப்படின்னா மயக்கமடையும்படி செய்த ஆவினன்குடி வரும் அமலன் போற்றுவாம். திரு ஆவினன்குடி என்கின்ற சேத்திரத்தில் எழுந்தொழிக்கக்கூடிய அமலனாக இருக்கக்கூடிய குமாரக்கடவுளை வணங்குவாம் திரு ஆவினன். அதுக்கப்புறம் திரு ஏரகம், ஈரகத்தேதனை நினையும் அன்பினோர் பேரகத்தலமரும் பிறவினித்திடும் தாரகத்துருவமாம் தலைமை எய்திய ஏரகத்து அருமுகன் அடிகள் எத்துவார். திரு ஏரகம் என்பது வந்து இன்றைக்கு தேதி சுவாமி மலை என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அந்த சேத்திரத்தில் ஏரகத்து அருமுகன் அடிகள் எத்துவார். திரு ஏரகம் என்ற சேத்திரத்திலே இருக்கக்கூடிய 6 திருமுகங்களை உடைய குமாரக்கடவுளை வணங்குவான் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்றார். நீரகத்தேதனை நினையும் அன்பினோர், நீர்மை பொருந்திய நெஞ்சத்திலே தன்னை நினைக்கக்கூடிய அன்புடைய அடியார்கள் பேரகத்து அலமரும் பிறவி நீக்கிடும், இந்த பெரிய உலகத்திலே அவர்கள் அடையக்கூடிய பிறவி துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு முக்தி இன்பத்தை கொடுக்கக்கூடிய தாரகத்துருவமாம் தலைமை எய்திய, ரொம்ப முக்கியமான ரொம்ப பொருள் ஆழமிக்க ஒரு வரி. தாரகத்து உருவமாம் தலைமை எய்திய, தாரகமாக இருக்கக்கூடிய தலைமை பெற்ற ஏரகத்து அருமுகன் என்று சொல்கிறார். தாரகம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தாரகம் என்றால் ஒரு துன்பத்தில் இருந்து நம்மளை கடப்பிப்பதற்கு ஒரு கருவியாக செயல்படுவது தான் நாம் தாரகம் அல்லது ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆதாரமாக இருக்கக்கூடிய, அதாவது இப்ப நாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது நம்முடைய வருமானம். வருமானம் என்னது? நம்ம வாங்கக்கூடிய சேலரி. என்ன மாதிரி ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நல்ல தொழில் செய்வர்கள் அதுல இருந்து வரக்கூடிய லாபம், இதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த பொருள் இல்லாவிட்டால் அது நடைபெறாது. ஆதாரம்னு சொல்றது தாரகம். இப்போ வந்து ஒரு வெள்ளத்துல மாட்டிட்டீங்க, அப்போ ஒரு சின்ன ஒரு படகு உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி கொண்டு அந்த வெள்ளத்திலிருந்து நீங்க மீண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த உங்களுக்கு ஆதாரமாக இருந்தது என்னது அப்படின்னா அந்த படகு, தாரகம். அதைத்தான் தாரகம்னு சொல்லுவாங்க. தாரகம் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் சொல்வதற்காக அந்த உதாரணம் சொல்றேன். ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் இருக்கிறாரு. அவர் ஒரு இடத்தை அடைவதற்கு ஒரு கோலை ஊன்றி செல்லுகிறார். இந்த கோல் அவருக்கு அங்க என்ன செய்கிறது? ஆதாரமாக. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு வந்து அந்த ஒரு துன்பத்தை கடந்து செல்வதற்கு ஒரு கருவியாக உதவக்கூடிய ஒரு பொருளைத்தான் நம்ம ஆதாரம், தாரகம் என்று சொல்லுவோம். அந்த தாரகமாக இறைவன் விளங்குகின்றான்னு சொல்லுவார். எதற்கு தாரகமாக இருக்கின்றான்னா, பிறவியாகிய இந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு தாரகமாக இறைவன் இருக்கின்றான். அந்த குமாரகடவுள் சொல்லி
மிக அற்புதமாக சொல்லு. தாரகத்து உருவமாம் தலையை எய்திய ஏரகத்து அருமுகன். இதெல்லாம் ஞானமான செய்யும். அதாவது திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரானார் என்று சொல்லி ஒரு செய்யும் பாடியிருக்கிறார் கடவுள். அதுல இந்த தாரகத்தை தான் அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவதற்கு இறைவனுடைய திருவடிகள் என்பதுதான் உனக்கு என்ன செய்கிறது, துணையாக பயன்படுகிறது. அதாவது அந்த கடலை கடந்து செல்வதற்கு ஒரு ஆதாரமாக இறைவன் திருவடி இருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார். அப்போ நீந்துவர் யார் அப்படின்னா இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிறத நாமே வருவித்துக் கொள்ளணும். அப்படி அவர் இந்த செய்யுளை செய்திருக்கிறார். தாரகமாக இறைவனுடைய திருவடிகள் இருக்கிறது. இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடந்து செல்வதற்கு இந்த செய்தியை இங்கே ரொம்ப அற்புதமாக இங்கே ஆசிரியர் சிவாச்சாரியார் பாடுகிறார். இந்த செய்யுளோடு நாம் இந்த சிந்தனைகளை சாத சிறந்தது. அதற்கு மேல நம்ம தொடர்ந்தோம் என்று சொன்னால் அது நல்லா இருக்காது, நேரம் ஆகிருக்கிறது. இந்த செய்தியோடு நாம் நிறைவு செய்வோம். அதற்கு பின்னால் 3 பாடல்கள் முருகப்பெருமான் இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். அதற்கு தொடர்ச்சியாக நந்தியம்பெருமான், நால்வர் மக்கள், தொண்டர்கள், சரஸ்வதி இவையெல்லாம் பாடுகிறார். அதையெல்லாம் நாம் வரும் வாரத்தில் சிந்தனை செய்துவிட்டு அதற்கு பின்னால் அவையடக்கம் என்கின்ற பகுதி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதிகளில் நம்ம செய்யுள் வாரியாக போனால் தான் நமக்கு நல்லா இருக்கும். அதற்கப்புறம் ஆற்றுப்படலம், நகரப்படலம், நாட்டுப்படலம் எல்லாம் நாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். அதற்கு பின்னால் தான் உற்பத்தி காண்டம் தொடங்கும். உற்பத்தி காண்டம் என்கின்ற பகுதி தான் முதல்ல நம்ம நூலுக்குள்ளேயே நுழையக்கூடிய பகுதி. அதிலிருந்து நாம் கொஞ்சம் அந்த கதை பகுதியெல்லாம் செய்கிறோம். விகாரம் முழுமையாக போட்டிருக்கிற நன்றிகள் தெரிவிப்பது திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அது முகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிகள் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேளேறிய மங்கி வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க, சீரடியாலெல்லாம் வான்மையில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நற்றவம் வள்ளி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவ.